தனியரசு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நிதி பகிர்வு விவகாரத்திலும் நிதி ஆயோக் கூட்டத்திலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசக்கூடிய இந்த பேச்சுன்றது நிதியை வாங்கிட்டு வர்றதுக்கான முகாந்திரத்தை உருவாக்கிடுச்சா? நம்பிக்கை அளிக்குதா? இல்லையா, ஒரு ஜனநாயக நாட்டில் அது ஒரு கூட்டாட்சி நிர்வாக முறை அமைவில் ஒன்றிய அரசினுடைய, அதாவது மைய அரசினுடைய வரி வருவாயில் அதாவது 41 விழுக்காடு ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் 33 விழுக்காடு மட்டும்தான், 33 சம்திங் நிதி மட்டும்தான் நீங்க ஏற்கனவே உறுதியளித்தபடி கூட இல்லாம எங்களுக்கு நிதியை குறைச்சிருக்கீங்க. அது மாநில நிர்வாகத்தை நடத்துறதுல தமிழ்நாடு போன்று வளர்ந்து வருகிற மாநிலமா இருக்கிற எங்க மாநிலத்திற்கு போதிய அளவுல திட்ட செலவுகளுக்கு நிதி பற்றாக்குறையா இருக்கிறதுங்கிறத எடுத்து சொல்றாரு. நியாயமானதுதான். அதே மாதிரி இப்ப இந்த நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது, இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறதுலயே நீங்க ஒரு சமத்துவம் இல்லை. அதாவது இந்த நிதி ஆயோக்ங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுவே ஒரு ஒரு ஒன்றிய அரசு பல மொழிகள் பேசுகிற மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு இந்தியா. அதுல நீங்க ஒரு மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய திட்டத்துக்கு பெயரை ஒரு மொழியில் வைத்திருப்பது, அதாவது நிதி ஆயோக்ங்கிறது அது எந்த மொழி, அதற்கு என்ன பொருள் என்று 140 கோடி மக்களுக்கும் இந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கிற மக்களுக்கு என்ன தெரியும்? அதுல இருந்தா நீங்க ஏற்கனவே எங்க டாக்டர் ரவீந்திரநாத் சொன்ன மாதிரியும் அதுல நீங்க தமிழ்நாடு அல்லது அது ஒற்றை மொழி, ஒற்றை இந்தியா, ஒற்றை உணவு, ஒற்றை உடை, ஒற்றை அரசு என்கின்ற அந்த ஒற்றை ஒரு தேர்தல், ஒரு நாடு, இதெல்லாம் நீங்க ஒன்றிய அரசின் மீது, குறிப்பா பாஜகவுடைய அரசின் மீது நம்ம பல பேர் தொடர்ந்து நம்ம விமர்சனத்தை வச்சோம். ஆனால் நீங்க அந்த விமர்சனங்களை எல்லாம் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அவர்கள் எடுத்த முடிவின்படி செயல்படுகிறார்கள். அதுதான் நீங்க புதிய தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி திட்டம். அது நம்ம தமிழ்நாடு இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கையை ஏற்பதில்லைங்கிறதுல நம்ம உறுதியா இருந்தோம். அதுலதான் நீங்க பிஎம் சரியில்லை, நீங்க அந்த 2000 கோடி 3000 கோடியை நீங்க கையெழுத்து போடலாம்னா எங்களுடைய மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய பாஜகவினுடைய கொள்கைக்கு நீங்கள் முரணாக இருந்தால் ஒன்றிய அரசு ஆகிய நாங்கள் உங்களுக்கு நிதியை விடுவிக்க மாட்டோம் என்று நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட மாடல் அரசு, தளபதி திமுகவுடைய அரசு, பரவாயில்ல நீங்க பணம் தரலனாலும் நாங்க மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்க முடியாது அப்படிங்கிறது உறுதியா இருக்காங்க. அப்ப இது அரசியல் தான். அப்ப நீங்க இப்பொழுது 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாரா? ஆமா, பங்கெடுத்திருக்கிறார். பரவாயில்ல. அதுல யாராவது சந்தேகம், விமர்சனங்கள், எதிர்கட்சிகள் இபிஎஸ் வைக்கிறாரு, எடப்பாடியார் வைக்கிறாரு, பல பேர், நம்ம நாம் தமிழர் சீமான் கூட அதை ஒரு சந்தேக பார்வையில பார்த்தாங்க. நம்ம அப்படி பார்க்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே இவர்களுக்குள்ள ஒரு கடுமையான முரண். அந்த முரணை ஒட்டி இவர்களுக்குள்ள அந்த எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல். இப்பொழுது இந்த சூழலில் நாம் இப்பொழுது பிரதமர் தலைமையில் நடைபெறுகிற இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்ம நேராக கலந்துக்கிட்டோம்னா இன்னும் கூடுதலா ஏதாவது நமக்குள்ள ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான ஒரு பகை, ஒரு முரண், ஒரு தத்துவ போர் தொடர்ந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதன் மூலமா நமக்கு நிதியில ஏதாவது சேதம் ஏற்பட்டால் நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டத்தின் பணிகளுக்கு தேவையான செலவுக்கு தேவையான பணம் நிதி அதை குறைச்சிருச்சா? இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 ஆண்டுகள் போகாம நேரடியாவே போயிருக்கிறார் அப்படின்றது அந்த பகை முரணை சரி செஞ்சிருச்சா? கூட்டத்தில் பங்கெடுத்து கொண்டு ஒரு பெரிய விவாதத்தை, கேள்வியை எழுப்பி பதிலை பெற முடியுமான்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அது ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம் தான். தனியரசு நான் கேட்கறது அந்த புள்ளிதான். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் போலாம். இப்ப அதுல நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல போய் இப்ப நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய இந்த கருத்துக்கள் இதெல்லாம் சொல்லல. ஆனா பிரதம அமைச்சரினுடைய இந்த கொள்கைகள் எல்லாம், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கைகள் எல்லாம், நம்ம காவிரிக்கு எங்களுக்கு என்ன நிதி வேணும், அதாவது நீங்க அங்க இல்ல தனியரசு அந்த இடத்துக்கிட்ட தான் நீங்க போகிற போக்குல ஒரு விஷயத்தை வலியுறுத்து. தனியரசு நான் பேசுறது கேக்குது இல்ல உங்களுக்கு? நதிகளை எல்லாம் தூக்கி இல்ல, இப்போ நீங்க ஒரு இடத்துல ரொம்ப சரியான இடத்துல சொன்னீங்க, முரண்பாடுகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏற்படுற அந்த முரண்பாடை தகர்க்கிறதுக்கு அல்லது மாற்றுவதற்கான ஒரு முயற்சியா தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாகவே நிதி ஆயோக்குள்ள போய் பேசுறதுன்றது மாறும். நீங்க மாறி இருக்குதா? இப்போ களம் மாறுறதுக்கான முகாந்திரத்தை உருவாக்கி இருக்கிறதா தமிழ்நாடு?
ஆனா இப்ப இந்த செயல் இப்ப இவங்க இந்த அணுகுமுறை ஒரு மென்மையான அணுகுமுறையா தான் பாக்குறோம். அதாவது ஒரு நிர்வாக ரீதியாக 2 அரசுகளுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு நல்லுறவை பேணுவதற்கான ஒரு முயற்சியா நான் இந்த நம்முடைய முதலமைச்சருடைய இந்த டெல்லி பயணம் நீதியாய் கூட்டத்தில் பங்கேற்பை நான் அப்படிதான் ஆரோக்கியமா பாக்குறேன். ஆனா எதிர்காலத்துல இது உடனடியா பலன் தருமா அப்படின்னு கேட்டீங்க. அதுல இங்க TS மணியையாவும் சொன்னாங்க எதிர்காலத்துலதான் பார்க்கணும். அதுல நிதிஷ் பீகார் முதலமைச்சர் வரல, கூட்டணி கட்சியில் இருக்கிற முதலமைச்சரே. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டாரு. அது ஒரு மாதிரியான ஒரு பார்வையை தருது. அப்படித்தான் இங்க எதிர்கட்சிகள் பாக்குறாங்க. அதுல இன்னும் கூடுதலா இப்ப நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில NDA தமிழ்நாட்டுக்கு தலைமையேற்று இருக்கிறதாக அமித்ஷா ஐயாவிலே அறிவிக்கப்பட்ட எடப்பாடி மத்திய அரசாங்கத்தோடு ஒன்றிய அரசாங்கத்தோடு மோடி ஐயாவோடு அமித்ஷா ஐயாவுடைய அரசோடு இவர் ஒரு நல்லிணக்கத்திற்காக வெள்ளைக்கொடியோடு போகிறார் என்று விமர்சிக்கிறார். இதே முதல்ல பிழையானது, தவறானது. அவருடைய கூட்டணி நாட்டுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்று இருக்கிற பாஜகவுடைய அரசை, எடப்பாடி கூட்டணியில் இருந்து தலைமையேற்று இருக்கிற ஒரு பாஜகவுடைய அரசை, மோடி ஐயாவுடைய அரசை இவர் ஆதரிக்கிறார் அல்லது அவர்கள் போல் இணக்கமான உறவை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இணக்கமான ஒரு உறவுக்காக அங்கு பயணிக்கிறார் என்பதை இவர் விமர்சிப்பதே முதல்ல முரண்பாடு உடையது. ஏன் அவருடைய கூட்டணி கட்சி அரசியல் ரீதியா விமர்சிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு தனியரசு? இல்லையா? இப்ப அப்படின்னா நீங்க தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு தலைமையேற்று இருக்கிற மோடி அரசுக்கோ ஒரு இணக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எதிர்கட்சி அரசு ஒன்று போய் அந்த அந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதும் பிரதம அமைச்சரை சந்திப்பதும் பிரதமர் அமைச்சரையாவிடம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான கோரிக்கையில தான் கொடுத்திருக்காரு. என்னென்ன கொடுத்திருக்காரு? 8 வழிச்சாலை திண்டிவனம். அதை முதல்ல செஞ்சிருக்கலாமன்னு கேட்பாரு. நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறப்போ 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டுட்டு வந்தேன், மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து. அப்படி ஒரு 3 வருஷத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்களேன்ற ஆதங்கத்தினுடைய அடிப்படையில ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் பேசுறதுக்கான தார்மீக உரிமை இருக்கு இல்லையா? அரசியல் ரீதியா கோட்பாட்டு ரீதியா தமிழ்நாட்டை அதாவது இந்தியாவிற்கே பேரிழப்பை ஏற்படுத்தியது அதிமுக பாஜகவுடைய உறவால், அதாவது அந்த கூட்டணிக்கு இவர்கள் அளித்த வாக்கால், அதாவது குடியுரிமை திருப்பு சட்டத்துல இஸ்லாமிய மக்களுக்கு காஷ்மீர் சிறப்பு சட்டத்துல இஸ்லாமிய மக்களினுடைய எதிர்ப்புக்கு இரையாகி நீங்க 3 வேளாண் சட்டத்துக்கு ஆதரவாக, முத்தலாக் சட்டத்துக்கு ஆதரவாக, அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் அரசியல் ரீதியாக ஆதரித்து விட்டு வெறும் நிதியை பெற்றுக்கொண்டு மருத்துவக் கல்லூரியில துவக்கி இருக்கிறேன், வேளாண் கல்லூரியில துவக்கி இருக்கிறேன், சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறேன்னு வெறும் பொருளாதாரத்திற்காக மட்டும் ஒரு அரசியல்வாதி நகர்த்தக்கூடாது. இப்போ நான் கேட்கிறேன் தனியரசு, இந்த புள்ளியில மத்திய அரசு அதனுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறிடுச்சா? இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டத்துக்குள்ள போயிருக்கிறாரு அப்படின்னும் பொழுது அவங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாங்க, மாநில அரசு அவங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்கன்றப்போ என்ன பலன் நடக்கும், கிடைக்கும்? இதான் நல்ல கேள்வியா. அதாவது மத்திய அரசு கட்டாயமா எந்த சூழ்நிலையிலும் அது இறங்கி வராது. அது அவர்களுடைய கொள்கையிலேயோ அவர்களுடைய கோட்பாட்டுகளிலேயோ அவர்களுடைய செயல் திட்டத்தில் இருந்து எந்த சமரசத்தையும் செய்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விரும்பியதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் எத்தனைப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைமையிலான இங்கு தமிழ்நாட்டினுடைய நம்முடைய இந்த கூட்டணி இது தன்னுடைய நிலையிலிருந்து ஒருபோதும் முடியளவும் கடுகளவும் மாற முடியாது. அது ஆளுநருக்கு எதிராக சட்ட போராட்டத்தை நடத்தும், அரசியல் போராட்டத்தை நடத்தும். ஒன்றிய அரசினுடைய இந்த வகுப்பு திருத்த சட்டம் போன்ற சட்டங்களுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்து அது கடுமையாக சட்ட ரீதியாகவும் மக்கள் மன்றத்திலையும் அது தொடர்ந்து போராடும். அதே மாதிரி நீங்க எந்த வகையான மத்திய அரசாங்கத்தினுடைய மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடும், மாநில கூட்டாட்சி தத்துவத்துக்கு முதலீடு உறுதியா போராடும். அதே மாதிரி நீங்க இப்ப டாஸ்மார்க்ல நீங்க ஒரு மாநில அரசினுடைய நிறுவனத்தின் மீது ஈடி இது மாதிரி சோதனைகளை நடத்துவது என்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, மாநில அரசினுடைய இறைமை மீது நடத்தப்படுகிற தாக்குதல். அப்போ இப்படி நான் புரிஞ்சுக்குவா தனியரசு நான் இப்படி புரிஞ்சுக்குவா, நிதி பகிர்வு நடைமுறையில் தேவைப்படும் மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்கிறப்போ, ஒன்று மாநில அரசு திமுக அரசாங்கம் மத்திய அரசினுடைய பார்வைக்குள்ள போகணும், அவங்களுக்கு இணக்கமா போகணும். அப்படி இல்லைன்னா மத்திய அரசு திமுக அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாக்குள்ள போகணும். ரெண்டும் நடக்காது அப்படின்னா எதுவுமே நடக்காது தானே விடையா மாறும். சரிதானது. அதுதான் இதுதான் அந்த இது வேற ஜனநாயகத்துல வேற எந்த முறை அமைவும் இங்க நம்மகிட்ட இல்ல. இப்ப இருக்கிற சிஸ்டத்துல இதை தவிர நமக்கு என்ன வழி இருக்கு? 2 அரசுகளும் கோட்பாட்டு எதிரிகள். ஒன்றிய அரசை
வழிநடத்துவது, தலைமையேற்று இயக்குவது என்பது ஒரு கோட்பாட்டு அரசு, ஒரு கொள்கை அரசு, சித்தாந்த அரசு தான் மோடியுடைய அரசு. அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் திராவிட அரசு என்பது ஒரு சித்தாந்த அரசு, ஒரு கொள்கை அரசு, ஒரு கோட்பாட்டு அரசு. இது ரெண்டும் நேர் எதிரானது. ஆனால் இந்த நேர் எதிரான தத்துவத்தை கொண்டிருப்பது எந்த தத்துவத்தில், அதாவது எந்த புள்ளியில் இருந்து இயங்குகிறது என்றால் ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி, அது அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிற உரிமையின் அடிப்படையில் இந்த முரண்பாடுகளோடு இந்த அரசுகள் ஆரோக்கியமாக பயணிக்கிறத உலகத்துல நீங்க வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. இந்தியாவுடைய கூடுதல் சிறப்பு அதுதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியலும் இந்திய அரசியலும். ஆனால் மோடி ஐயா இதுல பெரிய அளவுல நெருக்கடியை எதிர்காலத்தில் தந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய எஞ்சி இருக்கிற ஓராண்டு கால அரசையும் ஒரு 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 சரியான மென்மையான அளவுல ஒன்றிய பாஜக மோடி அரசினுடைய எந்த பெரிய கடுமையான தாக்குதலுக்கு இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதலமைச்சருக்கு இருக்கிறது, தளபதிக்கு இருக்கிறது. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி பயணம்ன்றது தன்னுடைய அந்த ஓராண்டு கால ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது எந்த விதமான நெருக்கடியும் உருவாகாம பாத்துக்கிறதுக்காக தான் போயிருக்காருன்றீங்களா? புதிய நெருக்கடிகள், கூடுதல் நெருக்கடிகள் வராம இருக்கும். ஏன்னா நீங்க அது ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி ஒரு நேரடியா இப்ப மணி ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஒரு அணுகுமுறை, அதுல நீங்க சந்திரபாபு நாயுடு ஐயா வச்சுக்கிட்டு மோடி ஐயா பேசும் பொழுது மோடி ஐயா நாளைக்கு ஒரு பெரிய கடுமையான நடவடிக்கைகள், விதிகளுக்கு புறம்பா மற்ற மாநிலங்களை இப்ப நீங்க ஜார்க்கண்டை போல, ஸ்தம்பு சோரனை போல, அதாவது ஹேமந்த் சோரனை போல, டெல்லியில ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் மாதிரி, இப்ப நீங்க மகாராஷ்டிராவில் இவங்க நம்முடைய சிவசேனா மாதிரி எல்லாம் ஒரு பெரிய நெருக்கடிகளை தந்துவிடக் கூடாது என்பதுல இவர் இந்த பயணம் பிரதம அமைச்சர் இடத்துல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி. அதனால ஒன்றும் தவறு இல்லை, பிழை இல்லை. ஏன்னா நீங்க ஒரு நம்ம ஒரு பெரிய அளவுல ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தத்துவ போர் இருக்கலாம். தனி மனித ஒரு வக்கரமான அரசு இயந்திரத்துல நடத்துறதுல இவர்களுக்குள்ள ஒரு ஏற்படுகிற அந்த ஈகோ கிளாஸ் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? பாதிக்கப்படுவது மக்கள் தான். இந்திய அளவில் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இந்த மென்மையான இந்த முதலமைச்சருடைய டெல்லி பயணம் என்பது சரியான அணுகுமுறைதான். இது 2 அரசுகளும் பரஸ்பரம் சட்டத்தின் அடிப்படையில் திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கினால் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். தமிழ்நாடு சிறப்பாக வளர்ந்து வருவதனால் அது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்கும். அதுதான் மோடி ஐயா டீம் இந்தியான்னு சொல்றார். எல்லாரும் ஒருங்கிணைந்த இன்க்ளூசிவ் அந்த வளர்ச்சி, அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது மோடியுடைய கனவை நனவாக்க நம்முடைய தளபதி கேட்கிற நிதியை கட்டாயமா இந்த திட்டங்களுக்கான உதவியையும் இந்திய பிரதம அமைச்சர் மோடியை தருவார்னு நம்புறேன். நன்றி 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 தண்ணீர்.